இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரம் இல்லை. வெயிலிலே, கொடுமையான வெயிலிலே நீங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுருக்கமா தலைப்புச் செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிலவற்றை மட்டும் நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவங்க கூட இது என்னப்பா ஒரு பஸ் ஸ்டாண்ட ஏர்போர்ட்டை மிஞ்சுகிற வகையில் இருக்குன்னு வியந்து போய் வீடியோ போடுகிற திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அது பக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம். அது மட்டுமல்ல, திருவரங்கம் லால்குடி மாநகராட்சிகளையும் புதிய பேருந்து நிலையங்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 327 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைச்சரை தந்த உங்க மாவட்டத்தில் 2 மாதிரி பள்ளிகளை கட்டி இருக்கிறோம். உங்க மாவட்டத்துக்கு மட்டுமே நம்முடைய நேரு அவர்கள் 9 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் 18 மறுசீரமைப்பு குடிநீர் திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி சூரியூர்ல மினி ஸ்டேடியம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானம், துறையூர்ல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சமயபுரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் உலா, மணப்பாறையில் சிப்காட் தொழில் பூங்கா. இது மட்டுமல்ல, கூடிய விரைவில் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதனுடைய தொடக்கத்தில் திறந்து வைக்க போகக்கூடிய பெரிய திட்டங்கள் என்னன்னு இப்ப சொல்றேன். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் அமைய இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகம், பஞ்சப்பூர்ல டைடல் பூங்கா, சூரியூர்ல மிகப்பெரிய ஒலிம்பிக் அகாடமி ஆகியவற்றை விரைவில் நாம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விரைவில் அதை திறந்து வைக்க இருக்கிறோம். நான் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்தும் மகா திட்டங்கள். திருச்சியினாலே அது பிரம்மாண்டம் தான். அதனாலதான் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களுக்காகவும் இப்படி பிரம்மாண்டமான திட்டப்பணிகளை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இவை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகளை தொகுதி வாரியாக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தலைநகர் சென்னைக்கு சவால் விடுகிற வகையில் திருச்சி இன்றைக்கு தரம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை என்னால நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும். மொத்தமாக டோட்டல் போட்டா நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கடந்த 5 வருஷத்துல இந்த திருச்சிக்காக 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களிடத்தில் நான் உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன்.